கேசிபி சார், நீங்கள் சொன்ன பதிலிருந்து ஒரு 3 விதமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறது. டெல்லி நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. அதில் ஒன்று இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்திட முடியாது. 2 தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். 3 கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை மாற்றக்கூடாது. இந்த 3 விதிகளும் இந்த 2022 பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் ஜூலை 16 பொதுக்குழுவில் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான முடிவில் உங்களுக்கு சாதகமான முடிவை எடுக்கலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஓகே. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை இப்போது அது தேர்தல் ஆணையத்தில் பதில் மனுவாக தாக்கல் செய்த தாங்களோ அல்லது ராம்குமார் ஆதித்தனோ அல்லது ஓபிஎஸ் தரப்பிலோ அல்லது மற்றவர்கள் தரப்பிலோ அது தாக்கல் செய்யப்பட்டிருக்கா சார்? தேர்தல் ஆணையத்தில் இந்த நீங்க சொன்ன விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குதா? இல்ல, இது எல்லா விவரங்களும் தேர்தல் ஆணையத்துல சமீபத்தில் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்திருந்தார்கள் நேரடி விசாரணை. ராம்குமார் ஆதித்தன் அவர்களும் நேரடியாக ஆஜராகி அவருடைய தரப்பு விளக்கங்களை எடுத்து சொன்னார். நானும் நேரடியாக ஆஜராகி என்னுடைய தரப்பு நியாயங்களை தேர்தல் ஆணையத்தில் எடுத்து சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், நிச்சயமாக எங்களது தரப்புக்கு அதில் நியாயம் கிடைக்கும், அது வெற்றி பெறும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் அதிமுகவின் அடிப்படை தொண்டனுக்கு கொடுத்த உரிமைகள் என்பது பாதுகாக்கப்படும். சார், வெற்றி பெறும் என்றால் இரட்டை இலை சின்னம் இந்த முடக்கப்படும் எதிர்பார்க்குறீங்களா, இல்லைன்னா அந்த ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு தான் அந்த இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தப்படும் என்ற மாதிரியான உத்தரவு இந்த 2026 தேர்தலுக்கு முன்பு பிறப்பிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கலாமா? ஒன்று. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இந்த உச்சநீதிமன்ற சார் ஒரு கொஸ்டினா போலாம். சரி, ஓகே, சொல்லுங்க. இரட்டை சின்னம் முடக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. சரி. என்னுடைய நிலைப்பாடோ ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி அவர்களது நிலைப்பாடோ இரட்டை இலை சின்னம் முடக்க வேண்டும் என்பது அல்ல. இரட்டை இலை சின்னத்தை முடக்க கூடாது. 2016 டிசம்பர்ல இருந்த அத்துணை பேரும் மாற்று கட்சிக்கு செல்லாதவர்கள் அனைவரும் அதிமுக உறுப்பினர்களாக தொடர்வார்கள், தொடர வேண்டும். அவர்களாலே ஒரு பொதுச் செயலாளருக்கு அம்மா காலத்து விதிகளில் புரட்சி தலைவர் உருவாக்கிய விதிகளின்படி ஒரு பொதுச் செயலருக்கு தேர்தல் நடத்தப்பட்டு புதிய பொதுச் செயலர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவர் வசம் அவருக்கு இந்த சின்னத்துக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்திடுகிற உரிமை வழங்கப்பட வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கையுடைய. இரட்டை சின்னத்தை எந்த காரணத்தை கொண்டு முடக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களது வாதம். ஆனால் அதுக்கு மறைமுகமாக நீங்கள் இந்த தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மனுக்கள் மூலமாக அது இரட்டை இலை சின்னத்தை இப்போ அவருக்கு வழங்கக்கூடாதுங்க தான் உங்களோட ஸ்டாண்டு. அதற்கு பதிலாக இது ஒரு கருத்து சொல்றீங்க, இந்த மாதிரி பொதுச் செயலாளர் என்பது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அந்த விதிகள் திருத்தப்பட்டது. 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 பேர் அதை வழிமொழியணும், அப்புறம் 10 ஆண்டுகள் அதிமுகவில் இருக்கணும், தலைமை கழகத்தில் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கவங்க. அந்த விதிகள் திருத்தப்பட்டது இருக்கலாம் சார். அந்த திருத்தப்பட்ட விதிகளை ரத்து செய்வது நீதிமன்றம் தானே சார் முடிவு பண்ண முடியும். அதை தேர்தல் ஆணையத்தில் இந்த சின்ன தொடர்பான பிரச்சனைகளை அதை பொருத்தி பார்க்க முடியுமா? அது இல்ல, அந்த திருத்தங்களை செய்ததை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கையெழுத்திடுகிற உரிமையை, அந்த கடிதத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. அவ்வாறு ரத்து செய்யப்பட்டாலே அது இரட்டை இலை முடக்கப்பட்டது முன்தானே சார்? அது அதிமுக என்கிற கட்சிக்கு இரட்டை இருக்கும். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக இன்னொருவர் பொதுச் செயலாளர் வந்தால், தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் அவர் அந்த இரட்டை சின்னத்துக்கு கையெழுத்திடுகிற உரிமையை பெறுவார். எடப்பாடி பழனிசாமி என்கிற தனிமனிதனுக்கு எதிராக மட்டும்தான் எங்களது வழக்கே ஒழிய அதிமுக என்கிற புரட்சி தலைவர் உருவாக்கிய மாபெரும் இயக்கத்துக்கு எதிராகவோ, அதன் தொண்டர்களுக்கு எதிராகவோ, அதன் மற்ற நிர்வாகிகளுக்கு எதிராகவோ எங்களது வழக்கு இல்லை.